தமிழ் மெனு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரொம்ப சுவையான அண்ட் சுலபமான சீ ஃபுட் ரெசிபி இறால் கட்லெட் தாங்க பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த இறால் கட்லெட் செய்ய முதல்ல இந்த இறாலை நம்ம வேக வச்சிடலாம். இறாலோட தலையை அண்ட் வாலை கட் பண்ணிவிட்டு அதோட தோலெல்லாம் நீக்கிட்டு 1/4 கிலோ இறாலுங்க. ஒரு 200 ml தண்ணி விட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா இந்த இறாலை வேக விடணுங்க. ஒரு 10 நிமிஷம் இந்த இறால் நல்லா குக் ஆகட்டும். ஆக்சுவலி ப்ரான் குழம்பு வச்சுட்டு கொஞ்சமாக மீதி இறால் இருந்தது. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது சரி இறால் கட்லெட் பண்ணி காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பண்ணியாச்சு. ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளுங்க. இந்த ப்ரான் கட்லெட் பண்ணுறது இந்த தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக வத்திரட்டும். இப்போ இந்த ப்ரானெல்லாம் வேறு ஒரு பவுலுக்கு எடுத்துகிட்டு நல்லா இந்த ப்ரானை ஆற விட்டுடலாங்க. ஏன்னா இந்த ப்ரானை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி தான் இந்த கட்லெட் பண்ண போகிறோம். ப்ரான் கட்லெட் செய்ய தேவையான பொருட்கள் 2 மீடியம் சைஸ்ட் பெரிய வெங்காயம், 1/4 கிலோ வேக வச்சு எடுத்த ப்ரான், 2 முட்டை, 4 வேக வச்ச உருளைக்கிழங்கு, 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 இன்ச் பட்டை, 2 கிராம்பு, ஒரு அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி, கருவேப்பிலை, 1 பச்சை மிளகா, 2 பூண்டு, எல்லாத்தையும் ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் ஹோல் ஸ்பைசஸ், கரம் மசாலா எல்லாம் பெருஞ்சீரகம், சீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. அது பொடியான பின்ன நல்ல ஆறின இறாலை அதில் போட்டு அதையும் இந்த மசாலாவோட சேர்த்து பரபரன்னு இந்த மாதிரி ஆகிடும். அது இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா கையை வச்சு நல்லா உடச்சி விட்டுக்கோங்க, கட்டி கட்டியாக இல்லாத மாதிரி. ஸோ இது கூட நம்ம பொடியை நறுக்கி வச்சிடுற கொத்தமல்லி, கருவேப்பிலை, 1 பச்சை மிளகா, 2 பூண்டு பல். உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகா ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், இறால் அண்ட் கரம் மசாலா பொடி பண்ணது எல்லாத்தையும் கையை வச்சு நல்லா கலந்து விடுங்க. அது கூடவே 2 முட்டை அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. வெங்காயத்தை நல்லா ஃபைனாக நறுக்கிக்கோங்க. கட்டி இல்லாத மாதிரி உருளைக்கிழங்கு நல்லா பார்த்துக்கோங்க. இல்லைன்னா ப்ரானை தட்டி போடும் போது உதிர்ந்து போக வாய்ப்பு இருக்குது. ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் ஒரு 200 to 250 ml கடலை எண்ணெய் ஊற்றி கட்லெட் ஷேப்பில் தட்டி போட்டுற வேண்டியதாங்க. இது தட்டி போடுறது ரொம்ப ஈஸிங்க. பட் நீங்கள் ரொம்ப இது சொத இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கார்ன்ஃப்ளவர் இல்லை மைதா இல்லை கோதுமை மாவு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஈவன் பிரெட் க்ரம்ஸ் கூட இதோட சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் கசப்பு கொடுக்கும் நல்லெண்ணெய். கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் கட்லெட், மட்டன் கட்லெட் எல்லோரும் ட்ரை பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ கொஞ்சம் வித்தியாசமாக ப்ரான் கட்லெட் ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சீ ஃபுட் பிடிக்கும், கெஸ்ட் யாராவது புதுசாக வராங்க அப்படின்னா இந்த ஈஸியான ப்ரான் கட்லெட் செஞ்சு அசத்துங்க. கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணுவாங்க உங்களை. இது நீங்கள் சும்மா ஸ்நாக்ஸாக கூட பண்ணி சாப்பிட்லாம். சும்மா சாஸில் டிப் பண்ணி சாப்பிட்டா கூட ரொம்ப யம்மியாக இருக்கும். கொஞ்சம் கூட அந்த ப்ரானோட கவிச்சி அந்த ஸ்மெல்லாம் தெரியவே தெரியாது. ஏன்னா நம்ம பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்புலாம் சேர்த்துருக்கிறதுனால சாப்பிடும் போது யாராலையும் கண்டே பிடிக்க முடியாது இது ப்ரான் கட்லெட்னு சொல்லிட்டு. ஸோ 2 நிமிஷம் நல்லா ஒரு சைடு நல்லா குக்கான பின்ன அடுத்த சைடு திருப்பி போடுங்க. நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அவ்வளோதான், கிட்டத்தட்ட நம்ம கட்லெட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம முட்டை போட்டு பசைஞ்சிருக்கிறதுனால இப்படி நொறையாக வருதுங்க, வேறு ஒன்றும் இல்லை. மீதி இருக்க மசாலாவில் இன்னொரு ரவுண்ட் பொரித்து எடுத்துடலாங்க. இதே மாதிரி மீன் வச்சு கூட நீங்கள் கட்லெட் பண்ணலாம்.
ஸோ ரொம்ப கம்மி இறால் வச்சு உருளைக்கிழங்கு வெங்காயம் மட்டும் இருந்தால் கூட போதும். அழகான ப்ரான் கட்லெட் செஞ்சு அசத்தலாம். நீங்கள் ஜஸ்ட் கோல்டன் ப்ரௌன் வரணும். 2 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு தக்கன்னு அந்த கலர் வந்துடும். அது திருப்பி போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. முட்டை வந்து இதில் ஒரு பைண்டிங் ஏஜெண்ட்டாக சேர்த்துருக்குறோம். அவ்வளோதாங்க. கம்மியாக ரொம்ப கொஞ்சம் இறால் வச்சு ரொம்ப சுவையான இறால் கட்லெட்ஸ் தயாராகிட்டுருக்கு. தமிழ் மெனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிப்பியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ரான் கட்லெட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். பாருங்கள், பார்க்குறக்கு பிரமாதமாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நீங்களும் சமைக்கலாம்.